சகோதரா சகோதரி, தீமை செய்கிறவர்களோடு எதிர்த்து நிற்காதீங்க. கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்புவித்து விடுங்கள். நமக்கு தெரியும், சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். அவன் எதிர்த்து நிற்கவில்லை, அவன் பதிலுக்கு தீங்கு செய்யவில்லை, அவர்களுக்கு நன்மைதான் செய்கிறான். காரணம், அவன் சொல்லுகிறான், கர்த்தர் அந்த தீமையெல்லாம் எனக்கு நன்மையாய் மாற்றி தந்தார். உங்களுக்கு ஒருத்தங்க தீமை செய்யும் போது என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் அவர்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் நீங்கள் ஒதுங்கி இருப்பீர்களே ஆனால், அல்லது அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் விட்டு விடுவீர்களே ஆனால், கர்த்தர் அந்த தீமையை உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவார். நம்முடைய நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்குங்க. நம்முடைய காரியத்தை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருப்பார் மட்டும் நினைக்காதீங்க. நிச்சயம் நீதி செய்வார். எனவே தீமையோடு எதிர்த்து நிற்காமல் கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.